அம்மாவ பத்தி சொல்றீங்க. அம்மா வந்து இப்போதான் ரீசெண்ட்லி எங்கள் அம்மாட்டையும் நான் வந்து ஏதாவது கோவம்னா பேசவே மாட்டேன். என்னைய இப்போ புரிஞ்சிருக்காங்க. எங்கள் அம்மா பேரில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும் அப்படின்றது வந்து ஒரு ஆசை. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிகமாக நீங்கள் யோசிக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஒரு விஷயம் யோசிச்சா பரவாயில்ல, நிறையா பிளானிங் இருக்கிறதுனால அந்த இன்சோமேனியா எனக்கு இதாகிடுச்சு. மைண்டுக்குள்ளே நம்ம பர்சனலாக யோசிப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து என் ஒய்ஃப் கிட்ட நான் தப்பாக பேசி, நேற்று என் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்க நாளைக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போய் இல்லைப்பா அதெல்லாம் இந்த டைம்ல அதெல்லாம் அந்த மாதிரி யோசிக்கலாம். இது வந்து முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். யோசிக்கலாம், அதையும் தாண்டி ஒரு லிமிட் வச்சுக்கணும். அது ஏன் என் ஒய்ஃப் கிட்ட நான் எப்படின்னா, என் அம்மா கிட்ட நான் அப்படிதான். என்னைய இப்போ புரிஞ்சிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும், ஸோ இந்த மாதிரிலாம் பேசுவான், இவன் அப்படிதான் பேசுவான். தீனா ப்ரோ சொல்லுவோம். நம்ம ஆரம்பத்துல டெலிவிஷன் ட்ரை பண்ணும்போது ஊர்ல இருந்து சென்னை வந்து கண்டிப்பா காசு இல்லாம சாப்பாடு ஏதாவது கையில காசு கம்மியா இருக்கு, ஓகே மதியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணிடுவோம், டின்னர் ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்த டைம்லாம் இருக்கும்ல. இப்பயும் அப்படிதான். இப்போ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. நேற்று என் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நீ சாப்பிடவே மாட்டீங்க, பாருங்க நாளைக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போய் இல்லைப்பா அதெல்லாம் இந்த டைம்ல அதெல்லாம் அந்த மாதிரி யோசிக்க சாப்பிடுறது இல்லை. இல்லை, அது நைட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்லீப்பிங்கே ஸ்கிப் ஆகிடும். அதிகமாக தாட் திங்கிங் அதெல்லாம் இருக்கிறதுனால, அதிகமாக நீங்கள் யோசிக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஒரு விஷயம் யோசிச்சா பரவாயில்ல, நிறையா பிளானிங் இருக்கிறதுனால அந்த இன்சோமேனியா எனக்கு இதாகிடுச்சு. ஸோ அது இது வந்து முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம யோசிக்கலாம், அதையும் தாண்டி ஒரு லிமிட் வச்சுக்கணும். யோசிக்கிறதுக்கே லிமிட் வச்சுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. நமக்கு வந்து என் வீட்டில் போயிட்டா நான் எந்த மாதிரி மாறிப்பேன் அப்படின்னா, எனக்கு வெளியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இது இருக்குன்னா நான் வீட்டுக்குள்ளே கொண்டு போய்க்கவே மாட்டேன். ஏதாவது ஒரு இடத்துல வந்து என் ஒய்ஃப் கிட்ட நான் தப்பாக பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாகிடும். ஒர்க் வேறு, ஃபேமிலி வேறு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மைண்டுக்குள்ளே நம்ம பர்சனலாக யோசிப்போம் இல்லையா, அதனால் இந்த தூக்கம் ஸ்கிப் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் காலைல எந்திரிக்க லேட் ஆகும். அதனால வந்து சாப்பாடு ஸ்கிப் ஆகும். இவ்வளோ ஒரு யோசிக்கிறதுல ஒரு லைஃப் ஸ்டைலே வந்து இவ்வளோ இதாக. எனக்கு அதிகமாக படிக்க பிடிக்கும், அதிகமாக கேட்க பிடிக்கும். நான் என் ஒய்ஃபுக்கு எனக்கு ஒரு கோமா இருக்கேன், வெளிலேருந்து ஒரு கோமா இருக்குன்னா நான் உடனே டக்குன்னு புக் எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன். என் ஒய்ஃபுக்கு எனக்கும் இதில் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன புக் எடுத்து வச்சு படிக்கிறீங்க, நீங்கள் என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன இது இல்லை, அது ஒரு டைவர்ஷன். எனக்கு இது இப்போது நீ இந்த யோசனையோட நான் உங்ககிட்ட பேசினேன்னா தப்பாயிடும்ல. ஸோ அந்த மாதிரி அம்மா அப்பா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க இப்போ? அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பெஸ்ட்டு ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கும் அவங்க இருக்காங்க. என்னைய இப்போ புரிஞ்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பையன் என்ன பண்ணுவான்ற எதிர்பார்ப்பும் ஒரு இதுவும் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கும். நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க நோ சொல்கிறதுக்கான ரீசன் வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்ற காரணம் இல்லை. ஏன் சப்போஸ் இது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி யோசிப்பாங்களே, ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயத்துக்காக நம்ம சொல்றாங்களே தவிர்த்து நம்ம சக்சஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாப்பி. மதர்ஸ் டே வேற வரப்போகுது. பொதுவாக பசங்களுக்கு அம்மா பாசம் ரொம்ப அதிகம். அப்பா கம்பேர் பண்ணும்போது பசங்க அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அம்மாவை பத்தி சொல்றீங்களா, எப்படிப்பட்ட அம்மா, என்ன சொல்றாங்க அவங்க? அம்மா வந்து இப்போதான் ரீசெண்ட்லி வீட்டில் வந்து இப்போ ஒரு 10 days தங்கிட்டு ஊருக்கு போனாங்க. பையனை பார்க்க வந்துடுவாங்கல்ல? வந்துடுவாங்க. ஆக்சுவலி வந்து அவங்களுடைய குக்கிங், அவங்களுடைய சில விஷயம் வந்து ரொம்ப சொல்ல முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, இன்வால்வ்மெண்ட் எடுத்து செய்வாங்க. பாசம், இடுப்பில் பெல்ட் போட்டுக்கிட்டு கூட செய்வாங்க. ஆனால் முடியலப்பா அப்படின்வாங்க, ஆனாலும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ அவங்களுடைய விஷயம் ஒரு இதுவும் என்னன்னா, எங்கள் அம்மாட்டையும் அப்படி தான். என் ஒய்ஃப் எனக்கு எப்படியோ அது ஏன் என் ஒய்ஃப் கிட்ட நான் எப்படின்னா, என் அம்மா கிட்ட நான் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். எங்கள் அம்மாட்டையும் நான் வந்து ஏதாவது கோவம்னா நான் பேசவே மாட்டேன். சந்தோஷமாக இருக்குன்னா உடனே அம்மாட்ட கால் பண்ணி பேசுவேன். அம்மா என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட அதிகமாக ரோஸ் பண்ணுவேன். ரொம்ப
டீஸ் பண்ணுவேன். அவங்களை கலாய்ப்பீங்க இல்லை Friend மாதிரி. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் பேசுவான், இவன் அப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லி ரிலேட்டிவ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த விஷயம் எனக்கு கிடைச்சது, நான் ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயம் கிடைக்கும்னா அது அம்மா கிட்ட ஆமா. அம்மாவுக்கு நான் இது பண்ணணும்னு ஆசை, சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அது பண்ணிட்டீங்களா இல்ல பண்ணணும்னு? இல்லை, எங்கள் அம்மா பேரில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும் அப்படின்றது வந்து என் அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு ஆசை. ஆசை இதனால பர்டிகுலர் கல்யாண மண்டபம்னா? ஸோ இப்போ நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, ஒரு மண்டபம் ஒன்று வீட்டிலேயே கட்டியிருக்கோம், அது வந்து அன்னதானத்துக்கான ஒரு இடமா இருக்கு. ஸோ அது மாதிரி கல்யாண மண்டபம் கட்டணும். ஸோ இப்போ நமக்கு வந்து வீட்டிலேயே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய பீரியட். ஆமா ஆமா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி அம்மா பேரில் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆசை. கல்யாண மண்டபம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் இல்லையா? அதை கண்டிப்பா பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாம என்ன இருக்கு, அதான் சூப்பர் தான். அது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இங்க முடியாதுன்னு எதுவுமே இல்லையே, எல்லாத்தையுமே முடிச்சு காட்டுறலாம் அப்படிங்கிற ஒண்ணுதான். ஐயா, யார் நோ சொன்னாலுமே நான் வந்து அதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். நான் கேட்குறேன், ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நோ சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. என்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்கணுன்றது எனக்கு இல்லை. நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்க ஒரு இதுல கூட சொல்லியிருக்கீங்க, எங்க ஊர்ல எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் நான் இவ்வளவு பேசுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க பார்த்தேன். இப்போ ஊர்ல ஃபர்ஸ்ட் பார்த்த தீனாவுக்கும் இப்போ இங்க டெலிவிஷன் சினிமாவுக்குள்ள வந்த தீனாவும் பாக்குறதுக்கு என்ன சொல்றாங்க? ஊருக்குலாம் போனா என்ன சொல்லுவாங்க? ஐயா, அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஆனா வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஆனா வந்து அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் மாதிரி தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஆனா வந்து வில்லேஜ் இல்லையா, அதனால வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்காது இங்க சென்னையில இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம பசங்க பாக்குறாங்க, அண்ணே உங்களை நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கும், வில்லேஜ் போயிட்டா வாதின்னு எப்படி இருக்க, என்ன பண்ற, தம்பி, பெரிய என்னை வந்து தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. என் ஊரே மொத்த ஊருமே வந்து 9 ஊர். சரி, அந்த 9 ஊருக்கும் அப்ப பிரசிடெண்டா இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருந்தது. ஸோ அதனால வந்து என்னை வந்து தம்பி, வாங்க தம்பி, போங்க தம்பின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அது பெரிய விஷயமா, நான் எல்லாருமே அக்கா, அண்ணன், அந்த மாதிரி தான் கூப்பிடுவேன். இப்போ நான் ஐயான்னு கூப்பிட்றேன்ல, அந்த ஐயான்ற பழக்கம் வந்து ராமரான் இப்ப சொல்றாருல ஐயா அப்படிலாம் இல்லையாண்டு, இது வந்து என்கிட்டேருந்து தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆச்சு. விஜய் டிவிக்கு நான் வந்து ஐயா 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 ஐயான்னு தான் எல்லாத்தையும் பேசுவேன், ஊர் வழக்கம். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு இது பாண்டிங் இருக்கு ஊருக்குள்ள. அவங்க வந்து எனக்கு எல்லாருமே ஒரு ரிலேஷன் மாதிரி என் ஊர்ல இருக்கவங்க. ஸோ அந்த மாதிரி நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே கூட எல்லாத்துக்கும் வந்துருவாங்க, எல்லாருமே வந்துருவாங்க. இப்போ நான் ஊர்ல ஒரு வீடு கட்டியிருக்கேன். அந்த வீட்டுல வந்து 3வது ஃப்ளோர் வந்து எதுக்காக கட்டியிருக்கோம்னா, நாங்க அன்னதானம் பண்ணுவோம், அந்த ஃபுட்டு வந்து எப்பவுமே பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு ஸ்பேஸ் வேணுமேன்னு சொல்லிட்டு ஊர்ல வந்து ஒரு மண்டபம் மாதிரி 3வது ஃப்ளோர்ல ஒன்று கட்டியிருக்கோம். சூப்பர் சூப்பர். இவங்க தான் இங்க, இவங்க இல்லாம யாரும் வரக்கூடாது, நம்ம சொந்தக்காரங்க மட்டும் அப்படிலாம் கிடையாது, யாரா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ள அப்படிதான் வந்துதான். நண்பர்கள் அப்படின்னு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அம்மா அப்பா எப்படி, மனைவி எப்படியோ அதே மாதிரி அவங்க இவங்களுக்குலாம் தெரியாத நிறைய வழிகள் நம்ம நண்பர்கள் கிட்ட காமிச்சிருப்போம், அவங்க நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க எப்படின்னு சம்பாதிச்சிருக்கீங்க? எனக்கு வந்து ரொம்ப கான்டெக்ட் முக்கியம். நான் யாருக்கிட்டையுமே வந்து எந்த விஷயமே எதிர்பார்த்து நான் பேச மாட்டேன். இப்போ ரியோன்னா இருக்கட்டும், ரக்ஷன் அண்ணா இருக்கட்டும், பிரியங்காக்கா இருக்கட்டும், மாக்காப்பண்ணா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்து வந்தவங்க இல்லை. ஆனால் இப்போ வந்து ரியோனை என்னுடைய படத்துடைய ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா நான் போயிட்டு ரொம்ப ஜென்யூன் ஃபீட்பேக் கொடுப்பேன். அதனால தான் என்னை அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். இப்போ நமக்காக பேச மாட்டான், நல்லா இல்லை அந்த மாதிரி பேசுவான், நார்மலாகவே கால் பண்ணுவார், இந்த மாதிரி ஒரு கதை வந்துருக்கா தம்பின்னு என்கிட்ட ஷேர் பண்ணுவார். எனக்கு வந்துச்சுன்னா நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வேற ஒரு கம்பெனியில். நான் இப்போ அந்த சதீஷ் தான் சொல்கிறேன். என்ன மாதிரினா, இங்கே முகலிவாக்கத்தில் ஒரு கம்பெனியில் ஈரோடெக்னு ஒரு கம்பெனி, அவர் வந்து சர்வீஸு, நான் சேல்ஸு. அந்த சேல்ஸில் என்னை சேர்த்து விட்டான் 6000 ரூபாய் சம்பளம். அப்போ போயிட்டு வேலைக்கு போவேன். நான் சேல்ஸுன்றதுனால என்ன பண்ணுவேன்னா ஆர்டர் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் எடுத்துகிட்டு ஒரே நாளில் போயிட்டு 10 ஆர்டர் எடுத்துருவேன். 10, அதாவது ஒரு வாரம் பண்ண வேண்டிய வேலையை ஒரே நாள் முடிச்சுட்டு அந்த ஆர்டரை வச்சுப்பேன். ஏன் ஓனர்கிட்ட சொல்ல மாட்டேன், மேனேஜர்கிட்ட சொல்ல மாட்டேன். தம்பி என்னாச்சு அப்படின்னு, சார் இன்னைக்கு ஒரு ஆர்டர் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒன்று நான் கொடுப்பேன். கொடுத்தோன்னா நான் இந்த மாதிரி பாருங்க என்னமா பெர்ஃபார்ம் பண்றான் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இது மாதிரி நான் விஜய் டிவிக்கு போயிட்டு
ஒரு நாள் வேலையை முடிச்சு மத்த நாள்ல இந்த வேலையை பார்த்துட்டு வாய்ப்பு தேர்றதுக்கு அந்த அந்த பழைய விஜய் வந்து நுங்கம்பாக்கத்துக்கு ஆமா. அங்க வந்து வெளியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, அந்த பிள்ளையார் கோயில் வாசல்ல உட்காந்துருப்பேன். கண்ணன் டீ ஸ்டால் ஆப்போசிட்ல இருக்கு. ஆமா கண்ணன் ஆமா அந்த இது ஃபங்க் வச்சிருப்பாரு. வச்சிருப்பாரு அவரு டீ ஸ்டால் அந்த இது அந்த பிள்ளையார் கோயிலே உட்காந்துருப்பேன். யாராச்சும் வெளில வந்தாங்கன்னா ஆப்போசிட் கேட்கலாம், ஓகே அந்த மாதிரியே உட்காந்து வாய்ப்பு தருவேன். அப்போல்லாம் வந்து என்னை கரெக்டா காலில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி அவங்க வேலை முடிச்சுட்டு வரும்போது என்னைய வேலை முடிச்ச மாதிரி திருப்பி கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துலயே உட்காந்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட். ஃப்ரெண்டு வந்து ரொம்ப முக்கியம். நல்ல நண்பன் கண்டிப்பா வாழ்க்கையில வேணும் இல்லையானே? கண்டிப்பா. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.